ஷாலினி, இந்த கூட்டத்துல நான் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறது? என்னடா? நீங்க இங்க உட்காருங்கக்கா. செல்லத்துக்கு பசி வந்துருச்சா? சரி சரி. ஷாலினி, கொஞ்ச நேரம் இவனை வச்சுக்கிறியா? என் சாரி கொஞ்சம் ஈரமாயிடுச்சு, நான் போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா. ஷாலினி, குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டு அவ எங்க போனா? பாத்ரூம் போயிருக்காங்க. மலடி கிட்ட குழந்தைய கொடுத்தா குழந்தைக்கு ஆகாது, கண்ணு பட்டுடும். உங்களுக்கு அவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா வீட்ல போய் சுத்தி போடுங்க, திருஷ்டி போயிடும். நீ ஏதாவது சாப்பிட்டியா? சுக்கரோட வைஃப் அந்த ரூம்ல இருக்கா, நீ போ. ஷாலினி, வா இங்க வந்து உட்காரு. அத்தா உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஊர்ல சொல்றதெல்லாம் காதுல வாங்காத, அதெல்லாம் பொறாமையில பேசுவாங்க. இப்பதானே ஜாலியா இருக்க முடியும். பசங்கள் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க பின்னாடி சுத்தவே நமக்கு நேரம் பத்தாது. ரெட்டை பழமா? ஏன் அதை சாப்பிட்டா ரெட்டை குழந்தை போயிட்டு அப்பாட்ட திட்டு வாங்கலாம்? அது சாலினிக்கே கொடுத்துரு, அவளுக்கு தான் தேவைப்படுது. ஆமா, ரெட்டை குழந்தை இல்லைனாலும் ஒன்னாவது வரட்டும். நீங்க எல்லாரும் எதுக்கு அவளையே புறம் பேசுறீங்க? அவளுக்கு பிறக்க வேண்டிய நேரத்துல பிறக்கும் இல்லையம்மா? நீ ஏன் இங்க உட்காந்துருக்க? ஆமா, என்னாச்சு? இங்க பாருங்க, இனி எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏமா யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்ககிட்டலாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க சொன்னதுக்கு நீ ஏமா ஃபீல் பண்ற? நீ கடுப்பாகிறத பார்த்தானே அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஓ, அப்ப நான் புரிஞ்சுக்காம இருக்கிறதா உங்க பிரச்சனை இல்ல? உங்களுக்கு இதை பத்தி என்ன கவலை இருக்கு? ஏன் அங்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கல்ல? எனக்கு அங்க வேலை இருந்துச்சு, அதான். நீங்க உங்க வேலையை மட்டுமே பாருங்க. ஆனா மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டது நான் மட்டும் தானே. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டையும் போய் சண்டை போடணுமா? வேண்டாம், நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம். நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. அப்புறம் யாரை வேணாலும் கட்டிக்கோங்க. எனக்கு வெறுத்து போச்சு. நீ தானே ஆரம்பிச்சு வச்ச. என்ன வேணுமோ பண்ண, என்னாலையும் முடியல. அம்மா, டீ வேணும். அது எதுக்கு என்கிட்ட கேக்குற? அவகிட்ட கேட்க வேண்டியதுதானே? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நீ கொண்டு போய் கொடு. அதை விட்டுருங்க.
உட்காரு. ஊர்க்காரவங்க பேசுறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும்? நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னால முடியலடா. வீட்டுக்கு போறதுக்கும் பிடிக்கல. இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? எப்பவும் போல ஒரே பிரச்சனை தான். ஊருக்காரங்க சொல்றதுக்கே வாழ்ந்துகிட்டு இருந்தா. இப்ப எங்க அம்மா வேற. இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா. ஊருக்காரங்க மிஸ்டேக்டா. இதுக்கு ஒரு சார்ட் இருக்கு, நீ அதை பாத்திருக்கியா? சார்ட்டா? ஆ. என்ன சார்ட்? மச்சான், இந்த பொண்ணுங்க கர்ப்பம் ஆகிறதுக்கும் ஆகாம இருக்கிறதுக்கும் ஒரு சார்ட்டே இருக்குடா. அதான் இது. ஆனா இதுல வெறும் 28 நாள் தானே இருக்குது. அப்ப இதெல்லாம் பிப்ரவரியில தான் வேலைக்கு ஆகும். என்னடா நீ பேசுற சந்தோஷ்? இல்ல இப்ப இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கா? இருக்கே. செம்மல. கல்ஃப்ல என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் இதை எனக்கு காமிச்சு கொடுத்தான். நான் கொஞ்ச நாள் தானே இங்க இருப்பேன். சீக்கிரமா கர்ப்பமாகிறது எப்படி நான் கேட்டப்ப நெட்ல இருந்து எனக்கு எடுத்து கொடுத்தான். இங்க பார், இந்த சிகப்பு கலர்ல போட்டிருக்குது இல்ல, இந்த நாட்கள்ல கர்ப்பமாகிறது ரொம்ப ஈஸி. இந்த 14 நாள்லயே இந்த 14 சிகப்பா போட்டிருக்காங்க இல்லையா? இந்த நாள் இருக்கிற ஃபுல்லா சயின்ஸ் தான். உன்னோட முதல் வேலை என்னன்னா அவகிட்ட டேட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஏன் அதோட ப்ராப்ளம் சால்வ். ஐயோ சுகரே, உனக்கும் அனுப்பவா? நல்லதுதான்டா. ஏண்டா அந்த சார்ட்ல பச்சை கலர் காமிச்சல்ல, சேஃப் பீரியட்னு எழுதிருக்குல்ல, அந்த பீரியட்ல அந்த வாண்டுங்க தான் இப்ப வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வயித்துல இருக்கிறதும் பச்சை தான். நீ ரேர் பீஸ் டா மச்சான். அது உண்மை. ரேட் யாரா போட்டது? சுகர். நீ அந்த சார்ட் எனக்கு கொஞ்சம் அனுப்புறியா? அவளுக்கு காட்டுதான். சென்ட். 18, 2, 20 இந்த சார்ட்ல சொல்ற மாதிரி இருந்ததுன்னா 21ல தான் டேட் வரும். நீ இந்த போனை கொடு. அப்படின்னா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ரிமைண்டர்ல போடலாம். ஒரு வேளை மறந்துட்டோனா? அது சரி, என்னன்னு சொல்லி போடுறது? நாம கண்மணின்னு போடலாமா? அப்படியா? போடுங்க. சரி. கண்மணி இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இது போதும். இப்ப அது வர ரெஸ்ட். மாமா, இந்த சார்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்குமா? அது ஃபுல்லாவே சயின்ஸ். அது இது இங்க இருக்கட்டும். இல்லைன்னா சயின்ஸ் தோத்துடும். சயின்ஸ்ல தோக்குறது எனக்கு பிடிக்காது.